உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் நாங்கள் இன்றைக்கு போகிற இடம் திருகோணமலை கோணேஸ்வரர் ஆலயம். அது போகிறதுக்கான முன்முகப்பு தான் இது. பார்த்து கொள்ளுங்க. அதிகமானோர் கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த காணொளியில் நாங்கள் நீங்கள் பார்க்காத நிறைய விஷயங்களை காட்டப்போகிறோம். அதாவது இந்த ஆலயத்தின் உள்பகுதியை காட்டப்போகிறோம். பார்த்து கொள்ளுங்க. இப்போ நம்ம கோணேஸ்வரன் ஆலயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கோம். கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து தான் போகணும். பஸ்ஸில் வாராக்கள் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கிட்ட போகலாம், அல்லது வேனில் வாராக்களும் கொஞ்சம் உள்ளே போகலாம். இந்த இடத்திலிருந்து நாங்கள் நடந்து தான் போகிறோம். எல்லோரும் நடந்து தான் போகணும். கோணேஸ்வரன் ஆலயம் மலையில் இருக்கிறதால கொஞ்சம் மேலே ஏறி போகணும். போகிற வழியில் 2 பக்கங்களும் நிறைய கடைகள் இருந்தது. நம்ம தேவையான பொருட்களையும் வாங்கிக்கொள்ளலாம். அதே மாதிரி சாப்பாட்டு கடைகளும் இருக்குது. நீங்கள் ஐஸ்கிரீம் கூட அங்கே குடித்து கொள்ளலாம். கோயிலின் முன்புறத்துக்கு வந்திருக்கோம். அங்கே மிகப்பெரிய ஒரு சிவன் சிலை காணப்படுது. அதிகமான ஆட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே கோயிலின் முன்புறம் சிவன் சிலைக்கு பக்கத்தால் போனோம்னு சொன்னால் அதுக்கு பின்னால் கோயிலின் முன்புறம் இருக்கி. இது கோயிலின் உள்பகுதியாக இருக்கும். இந்த உள்பகுதி அதிகமான ஆட்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்து கொள்ளுங்க. இங்கே அதிகமான சிலைகள் இருக்குது. இங்கே 4 சமயக்குறவர் 4 சிலையும் அதோட சேக்கிலார சிலையும் இருக்குது. சித்திரங்கள் மிகவும் அழகான சித்திரங்களாக இருக்குது. சிவண்ட நடராசர் சிலை எல்லாம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும்.
உண்மையிலே இங்கே பல சிலைகள் இருக்கி அதை என்னென்று சொல்கிறண்டு கூட அதில் வரலாறுகளை நம்ம தேடி படிக்கவே அதிகமான நேரம் எடுக்கும். இங்கே பாருங்கள், கோயிலுக்கு உள்ளவே ஒரு தலை விருட்சம் இருக்குது. அதிகமான சிவனுடைய பல அதிசயங்கள், சிவன் செஞ்ச பல அதிசயங்களை இங்கே சிலைகள் மூலம் வடித்து வைத்திருக்காங்க. நீங்கள் வந்தால் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்கள் பார்க்குறதுக்கு போதாது என்று தான் சொல்லணும், அந்தளவு சிலைகள் இங்கே இருக்கி. அப்படி நீங்கள் வந்தால், கோணேஸ்வரம் வந்தால் உள்ளே வந்து அந்த சிலைகளை பாருங்கள். அதே போல் பல சிவனுக்குரிய பாடல்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கி, அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். என்னப்பன் சிவபெருமான் செய்த திருவிளையாடல்கள் இங்கே அதிகமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான தொட்டில்கள் மரங்களில் தொங்க விடப்பட்டிருந்தது. அதை என்னென்று விசாரித்தோம். திருமணமாகியும் பிள்ளை இல்லாதவங்க இந்த ஆலயத்தில் வந்து தொட்டில்களை கட்டி நேர்த்தியாக அவங்க செய்யும்போது அவங்களுக்குரிய பிள்ளை வரம் கிடைப்பதாகவும், அவங்களோட கஷ்டங்களை எழுதி தொங்க விடும் போது அந்த கஷ்டங்கள் நிறைவேறுவதாகவும் சொல்கிறாங்க. அத்தனையும் அந்த சிவன் செய்து கொண்டு தான் இருக்கார். அதுக்காக எத்தனையோ பக்தர்கள் தினம் தினம் கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து கொண்டு தான் இருக்கு. அவ்வாறே கோயிலின் எதிரே அழகான கடலும் தெரிகிற மாதிரி அங்கேயும் அதிகமான சிலைகள் இருக்குது. கோணேஸ்வரன் ஆலயம் வந்தால் நீங்கள் அங்கே கண்கொள்ளா காட்சிகளை அதிகமாக கண்டுகொள்ளலாம். கடலோட சேர்த்து அதிகமான சிலைகள், பல அதிசயங்கள் நடந்த சிலைகளை அங்கே காட்டியிருக்காங்க. அதே போல் ராவணண்ட சிலையும் நீங்கள் அங்கே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விஷயம் அங்கே எழுதியிருக்காங்க, என்னென்னு நீங்கள் வாசித்து அதையும் அறியெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பிள்ளையார் இருக்கார். இதுதான் ராவணண்ட சிலையாக காணப்படுது. கடலோட சேர்த்து அவங்க அழகாக காட்சி படுத்தி வச்சிருக்காங்க.
இறுதியாக நாங்கள் கோணேஸ்வரன் ஆலயம் எல்லாம் பார்த்து அதே கதவு வழியாக வெளியில் வந்து சிவனை தரிசித்த சந்தோஷத்தோட நாங்கள் வெளியில் வந்து அழகான அந்த கடற்கரையில் கொஞ்சம் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தோம். இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.